கருப்பசாமி அன்று ஒரு நாள் எனக்கு மனநிலை சரியில்லை சாமி. அதுக்கு எனக்கா மனநிலை சரியில்லை சாமி அப்படின்னா வீட்டை சுத்தி சுத்தி வருவேன் சாமி. புரியுதா? நல்ல சிந்தை இல்லை, உங்களோட கணவருக்கு நல்ல சிந்தை இல்லை. புரியுதா? என்ன சாமி? என்ன நீங்க லவ் மேரேஜா? சரி, லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது வீட்டில் எல்லாம் எதிர்த்து கல்யாணம் பண்ணி ஒன்னும் ஒரு ரோஜனை இல்லை சாமி, ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்கு சாமி அப்படின்னு சொல்லி கருப்பசாமி ஒரு நாள் வந்துடுது இல்லையா? அதே போல வேலைக்கு போய் நான் 5 மாசம் சுத்தமா எந்த ஒரு வருமானமும் கிடையாது. புரியுதா? எந்த ஒரு வருமானமும் கிடையாது, எங்க போயும் சரி பண்ணல. அப்படி இருக்கும் போது வாழ்வா சாவா இருக்கும் போது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வீரமச்சாமட்டியில இருக்கிற ஒரு கருப்பசாமி இருக்குது, மலையாள கருப்பசாமி இருக்கிற அந்த இடத்துக்கு போனா உன்னோட கணவரை காப்பாத்திடலாமா? புரியுதா? இப்படி பைத்தியம் முடிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு உனக்கே நம்பிக்கை இல்லை அப்படின்னா நம்ம புருஷன் இருப்பாரா இல்ல இறந்துருவாரா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாம டெய்லி கண்ணீரும் மனமா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. புரியுதா? அப்படி இருக்கும்போது என்னோட இடத்துக்கு கேள்விப்பட்டு எப்படியாவது அந்த இடத்துக்கு போய் அவன் வந்து இந்த இடத்துக்கு வந்த பிற்பாடு கருப்பசாமி உன்னோட கையை பிடிச்சி நாடியை பிடிச்சி ஒரு 2 நிமிடம் கையை பிடிச்சி உன் நாடியை பிடிச்சி 2 நிமிடம் போல இதுல இருந்து உன்னோட மனநோயா நானும் பார்க்கல. புரியுதா? உனக்கு சரி பண்ணி கொடுத்து உன்னை எந்த வேலைக்கு நீ போறதில்ல, உன்னை போட்டு பக்கத்துல இருக்கிறவங்க சொந்த மந்தெல்லாம் தூக்கி இலை போட்டு பாக்குறான். புரியுதா? உன் இதுல இருந்து உன் கருப்பசாமி உன் கட்டுமலைக்கு வந்து ஆராய்ச்சி பார்த்து உன்னை சரி பண்ணி கொடுத்து உன்னை பழையபடி வேலைக்கு அமைச்சு விடுறேன், வேலை ரெகுலரா வருதான்னு சொன்னேன். இப்ப எப்படி இல்ல வருதா? அதுதான் இந்த மலையாள கருப்பசாமி. கருப்பசாமி இன்று என்ன கேட்கலையோ நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறனால நீ என்ன கேட்க கொடுக்கப்படும் சொல்லி கருப்பசாமி சொல்ல கொடுக்குறேன். இன்னொரு விஷயத்தை நான் சொல்லல தெரியுமா? என்னிடம் வரும்போது உன்னிடம் சுத்தமா காசு கிடையாது, உன்னோட தாடி காசை அடமாடி வச்சுதான் என்னோட இடத்துக்கு வந்துடணும்னு சொல்லி கருப்பசாமி சொல்றான் இல்லையா? அதுவரை நான் உன்னை பார்க்கல. எப்ப வந்து மாங்கல்யத்தையோ என்னோட ஆலயத்துக்கு வர்றதுக்கோசரம் இது பண்ணிட்டு வந்தியோ அப்ப இதுல இருந்து உன்னை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். புரியுதா? மாங்கல்யத்தை எக்காரணத்தை கொண்டும் இனி அளவுக்கு எதுக்கும் கட்டக்கூடாது. புரியுதா? ஓனர் ஆக்கிறியா? இந்த பழத்தை வச்சு பயன்படுத்திக்க. புரியுதா? ஒரு கடை ஒன்று வரும், கம்மி அட்வான்ஸ் கம்மி வாடகை வரும், அதை வச்சு அடுத்த வருடம் நீ ஓனர். புரியுதா? உனக்கு உடம்புல எந்த ஒரு நோய் இருக்கா? புரியுதா? காப்பாத்துறேன். புரியுதா?